விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க சிறகடிக்கை ஆசை சீரியல்ல முத்து கேரக்டர்ல நடிச்சது மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சவர் தான் வெற்றி வசந்த். அதே மாதிரி விஜய் டிவில பொன்னி சீரியல்ல நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் வைஷ்ணவி. அந்த வகையில போன வருஷம் வெற்றி வசந்தும் வைஷ்ணவியும் காதலிச்சு திருமணம் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்க நிலையில ரீசெண்டா வெற்றி வசந்துடைய மனைவி வைஷ்ணவி இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்து சிறகடிக்கை ஆசை ஃபேன்ஸ் ஒரு சிலர் என தொடர்ந்து சோசியல் மீடியால அபியூஸ் பண்ணிட்டு வராங்க. கடந்த சில மாதங்களாவே இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கதறி அழுது ரொம்ப கோபப்பட்டு பேசியிருந்தாங்க. வைஷ்ணவியோட இந்த வீடியோ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகி சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு. வைஷ்ணவியோட இந்த வீடியோவை பத்தி சோஷியல் மீடியாவில் ஒரு சிலர் இந்த சர்ச்சையினால வெற்றி வசந்துக்கும் வைஷ்ணவிக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதனால ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காங்க. இத பார்த்து வெற்றி வசந்த் மற்றும் வைஷ்ணவியோட ஃபேன்ஸ் பலரும் அதிர்ச்சி அடைஞ்ச நிலையில இந்த இன்சிடென்ட்க்கு ரீசெண்டா வெற்றி வசந்த் ஒரு இன்டர்வியூல வச்சு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் அந்த வீடியோவை பார்த்திருந்தேன், வைஷு தான் எனக்கு அந்த வீடியோவை சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் கண்டுக்காம கடந்து போயிடுவோம். என்னை பத்தின விஷயங்களை நான் சொன்னாதான் அது உண்மையா இருக்கும், அப்படி இல்லைன்னா என் கூட உண்மையா பழகுறவங்க சொன்னாதான் உண்மையா இருக்கும். அதனால அந்த மாதிரி வீடியோஸை நம்பாதீங்க அப்படின்னு வெற்றி வசந்த் விளக்கம் கொடுத்திருக்காரு. இது மூலமா வெற்றி வசந்த் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கும் வைஷுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, டிவோர்ஸ் சொல்லப்பட்டது ஃபேக் நியூஸ் சொல்லியிருக்காரு. வெற்றி வசந்துடைய இந்த கிளாரிபிகேஷன் வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.